வஞ்சனையால் தேடின பொருள். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிலைத்திருக்காது. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். பிறரை வஞ்சித்து ஒடுக்கி சம்பாதித்த ஐஸ்வர்யம் காணாமல் போய்விடும். அது ஒருபோதும் பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையாகவும் நீதியாகவும் உத்தமமாகவும் தேடுகிற பொருள் மாத்திரமே நிலைத்திருக்கும். சூதுகளினாலோ வாதுகளினாலோ வஞ்சனைகளினாலோ சேர்க்கப்படும் பொருள் ஒருபோதும் நிலைத்திருப்பதில்லை. மாயையினால் வந்த பொருள் மாயையாய் போய்விடும். ஒரு சிலர் ஐஸ்வர்யவானாக ஆக வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளிலும் பொருள் சேகரிக்கிறார்கள். அது நீதியான வழியா அல்லது அநீதியான வழியா என்பதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. தங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் உண்மையும் கண்ணியமும் இருக்கிறதா அல்லது பொய்யும் ஏமாற்றமும் இருக்கிறதா என்பதையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. வஞ்சனையாக இருந்தாலும் அநியாயமாக இருந்தாலும் பொருள் சேர்ப்பதிலேயே இவர்கள் கவனமாய் இருப்பார்கள். வஞ்சனையால் தேடின பொருள் நிலைத்திருக்காது, அது குறைந்து போகும். உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் உழைத்து சம்பாதித்த பொருள் நிலைத்திருக்கும், அது அதிகரிக்கும். கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். உண்மையாயும் உத்தமமாயும் பாடுபடுகிறவர்களுக்கு குறைவு உண்டாகாது, நிறைவு உண்டாகும். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள். இவர்களுடைய ஐஸ்வர்யம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் இவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம். நேர்மையாய் சம்பாதிக்கப்பட்ட பொருள் இவர்களுடைய குடும்பத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். இவர்களுக்கு குறைவு இருக்காது, தாராளம் உண்டாயிருக்கும். இவர்களுடைய சம்பத்து கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரமாய் இருக்கும். இவர்களும் இந்த சுதந்திரத்தை தங்களுடைய சந்ததியாருக்கு மீதியாக வைத்திருப்பார்கள்.